ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷனோட தாங்க வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் கேட்ட கேள்விக்கான பதில் தாங்க. அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னாக்கா, அவங்க அக்கா ஒரு மல்லி செடி வாங்கிட்டு வச்சாங்க. ஆனால் அது வாங்கிட்டு வரும்போது நல்லா இருந்துச்சு, மொட்டுக்கள்லாம் கூட இருந்தது. ஆனால் வீட்டில் வச்சதுக்கப்புறம் 2 மாதம் ஆகிடுச்சு, இன்னுமே அதில் ஒரு தளிர் கூட வரலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மல்லி செடி மட்டும் இல்லைங்க, எந்த செடினாலும் சரி, நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் சரி, இல்லை ஆன்லைனில் போட்டிங்கனாலும் சரி, வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே நீங்கள் அதை ரீபாட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னாக்க, அது அங்கே இருக்கிறதுக்கும் நம்ம வீட்டுக்கு வரும்போது அது ஸ்ட்ரெஸ் ஆகுங்க. கொஞ்சம் தூரம் வர்றதுனாலையாக இருக்கலாம், இல்லை அந்த இடம் விட்டு இடம் மாறுறதுனால செடிகளும் நம்மளை மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னாக்க, குறைஞ்சது 3 நாள்லேருந்து 1 வாரம் 10 நாள் வரைக்கும் நம்ம அதை வச்சுருந்து தான் நம்ம வேற ஒரு தொட்டிக்கு மாற்றணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது, நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய உரங்கள் அது எல்லாமே கெமிக்கல்ஸ் இருக்கும். அதை நல்லா பாதுகாத்துட்டு வரும். நம்ம இங்கே வந்த உடனே அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் அது வர்றதுக்கு திணறும். 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, நீங்கள் ரீபாட் பண்ணினதுக்கு அப்புறமா கொஞ்ச நாளைக்கு நிழலில் தான் வைக்கணும். உடனே அதை தூக்கி நீங்கள் வெயிலில் வச்சிடக்கூடாது. ஒரு 1 வீக்காவது அது நிழல் பாங்கான இடமா இருக்கணும். அதே நேரம் கொஞ்சமாக வெயில் படுற மாதிரியும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? வெயிலே இல்லாமல் வச்சிட்டாலும் ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அது நல்லா வேர் பிடிக்கிற வரைக்கும் அதிகமான தண்ணி ஊற்றாதீங்க. சரிங்களா? 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். 5வது பாயிண்ட், இது மல்லிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா செடிக்குமே அதுதான். சரிங்களா? அடுத்தது, நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய மரமாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், பூச்செடியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த மண்ணை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வைங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னாக்க, நீங்கள் ஒரு தடவை தைரியமாக ரிமூவ் பண்ணி பாருங்கள். அப்போ தெரியும், எம்மா இது எப்படி வரும்னு. இல்லை உங்களுக்கு ஒரு செடி நல்லா வாங்கிட்டு செத்து போயிடுச்சு அப்படின்னா, அந்த செடியை நீங்கள் ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக பிடுங்கிட்டு பாருங்கள். நர்சரி மண் அப்படியே இருக்கும், நம்ம வச்ச மண் 2ம் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். களி மாதிரி அப்படியே இறுக்கி பிடிச்சி வேற வெளியில் விடாத அளவுக்கு அப்படியே அதை திணறடிச்சு அதை சாவடிச்சிருக்கோங்க. ஸோ நர்சரி மண்ணை வைக்கவே கூடாதுங்க. எந்த செடி வாங்கிட்டு வந்தாலும் நர்சரி மண்ணோடு நீங்கள் வைக்கவே கூடாது. அப்படி வச்சிங்கன்னா செடி, ஒரு சில செடிகள் தான் பொழைச்சி வரும். அதுக்கு மேலே ஒரு சில இது அப்படி திணறி வெளியில் சூப்பராக நமக்கு அறுவடை கொடுக்கும். ஆனால் மேக்ஸிமம் செடிகள் செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நர்சரி மண் அவ்வளோ இறுக்கமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்க செம்மண், தனி செம்மண், அது அப்படி தண்ணி ஊற்றி ஊற்றி இறுகி போயிருக்கும். அவங்கக்கிட்ட இருக்க வரைக்கும் நல்லா தான் இருக்கும், ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த உரங்கள் அந்த மாதிரி. ஆனால் நம்ம வீட்டுக்கு நம்ம பயன்படுத்தும் போது அது செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படியே நிற்குங்க, பல மாதமாக 6 மாதம் கூட நிற்கும் அப்படியே. அதுக்கப்புறம் பட்டு போயிடும். ஸோ நர்சரி மண்ணை ரிமூவ் பண்ணி தான் வைக்கணும். நம்ம பொலன்னு வச்சுருப்போம், அதில் அழகாக வேர் விட்டு வருவாங்க. ஆனால் நிழலில் வைக்கணும், 1 வாரம் வரைக்கும் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெயிலில் வைக்கணும். அது வெயில் வேர் பிடிச்சப்பறம் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றாமல் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேர் நல்லா பிடிச்சப்பறம் தண்ணி ஊற்றுங்க. இல்லைனா ஓவர் வாட்டரிங் ஆனாலும் ஒரு மாதிரி வேர் அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு மீன் அமிலம் தெளித்து விட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ரெக்கவர் ஆகி வருங்க. மீன் அமிலம் கொடுங்க. சரிங்களா? வாரத்தில் 1 நாள் கொடுத்தீங்கன்னா கூட டக்குன்னு அது பச்சை பச்சைன்னு அப்படி சூப்பராக வந்துடுவாங்க. அக்கா, நாங்கள் இப்போ வச்சிட்டோமே 2 மாதமாக ஒன்றுமே ஆகாமல் இருக்குதே, இனி அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு மனசில் நான் இந்த வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு தோணும். வச்சிட்டிங்கனாலும் பரவாயில்ல, இப்போ திருப்பி எடுத்து அதை ரீபாட் பண்ணி அந்த மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணி வைங்க. நல்ல நிழலில் ஒரு 10 நாளைக்கு மேலே அதை வச்சு ஒரு நாள் விட்டு 1 நாள் கூட அந்த மீனை மெழுத்த மேலே தெளித்து விட்டுக்கிட்டே வாங்க. சூப்பராக அவங்க ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க 10 டேஸில். அப்புறம் வெயிலில் தூக்கி ஞாபகமாக வச்சுருங்க. ஓகேங்களா? நல்லா தொழு உரம் போட்டு விடுங்க, கிளறிட்டு அழகாக உங்களுக்கு சூப்பராக வந்துடுவாங்க. நல்லா வந்ததுக்கப்புறமா, பூக்கள் பூத்ததுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில், அக்கா நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு, சூப்பராக ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் எனக்கு சொல்லணும். அது ஏன் அப்படின்னா, ஒன்று என்ன மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும், 2வது
ரெண்டாவது பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் சில பேருக்கு அந்த பிரச்சனைகள் இருந்து சரியாயிடுச்சு அப்படின்னா அவங்களும் அதை பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டாக கொடுங்க. ஓகே, ஹாப்பி கார்டனிங். டேக் கேர் மா. பை. See you.